இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் நாளைக்கே வந்தான் வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? இப்ப என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. என் வீட்டுல என் ஓட்டுற சேட்டை தானே. இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும் இதுக்கு பயந்து ஓடுற ஆளும் நான் கிடையாது. வருவேன். அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும், நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு. அவசரமா நீ வந்தது வர முடியாது பண்ணி. இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும். அவங்களுக்கு இதுல திரும்ப திரும்ப பேசி எது என்னையோ அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க. இதுல இந்த ஆட்சியாளர் அசிங்கப்படுறாங்களே இல்லையா, எனக்கு இதுல ஒன்றும் இல்லை. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்கு ஒரு காவலருக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். என் வீட்டில் என் ஓட்டுற சேட்டை தானே. நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பார். அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் இது பண்ண நான் தான் வருவேன்ல. ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி நீங்கள் விசாரித்ததுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராமல் போயிடுவேன்னா இவ்வளோ பெரிய வேலை செய்கிறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடுகிற கோலைகளா இல்லைன்னு நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க நீங்கள்? இதனால நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் அசிங்கப்படுறீங்களா? இப்போ பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போகிறேன், நான் இங்கே தான் இருக்கேன். வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தான்னு வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? இப்போ என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு அங்கே உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒன்று வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதில் என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன? என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க. இதுல என்ன இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதும் செய்ய முடியாது. நீங்க சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க இவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரி தான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளும் நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு.